இன்னைக்கு என்ன பார்க்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நானும் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வரலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. ஓ அப்படியா? உனக்கு தான் காலேஜ் லீவாச்சே, என்ன சொல்லிட்டு வந்த வீட்டில்? வேற என்ன சொல்றது, ஃப்ரெண்டுங்களோட குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எக்ஸாம் வேற வரப்போகுது. நான் இன்னும் எதுவுமே படிக்கல. அரியர் ஏதாவது வச்சேன், அவ்வளோதான், நான் செத்தேன். அரியர் வச்சா என்ன இப்போ? காலேஜ்லேருந்து வெளியே வரத்துக்குள்ளே அதை கிளியர் பண்ணிட்டா போச்சு. நாங்களாம் வைக்காத அரியரா? பசங்க நீங்கள் 10 5ன்னு அரியர் வைப்பீங்க, நாங்கள் அந்த மாதிரி வைக்க முடியுமா? போன செம்மில் ஒரே ஒரு அரியர் வச்சேன். அரியர் எக்ஸாம் எழுத போகும்போது எல்லாம் பசங்களாக இருக்காங்க, நான் மட்டும்தான் அங்கே பொண்ணு. என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாளுங்க. எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? அத்தனை பசங்களுக்கு நடுவில் நீ ஒத்த பண்ணா கெத்தா போய் எழுதிட்டு வந்திருக்க. சரி, அப்புறம் என்ன சொல்றாரு உங்க மாமா? மாமாவா? யாரு, போஸ் மாமாவா? அந்த மாமாவை பத்தி நான் என்னத்துக்கு பேசுறேன்? உங்க சுருளி மாமாவை தான் கேட்கேன். அவரை பற்றி பேசாதீங்க அர்ஜுன், கடுப்பாகுது எனக்கு. நான் அவரை பிடிக்கலன்னு டைரெக்டாக மட்டும்தான் சொல்லலை, மற்றபடி இன்டைரக்டாக எல்லா விதத்துலேயும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அர்ஜுன். விட்டா படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா அவருக்கு கட்டி வச்சுருவாங்க போல இருக்கு. எங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் 1000 டைம் சொல்லிவிட்டேன். எங்கள் அம்மாவும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்காட்ட சொல்லி தான் பேச சொல்லியிருக்கேன். பண்ணிடுவாங்களா? என்னைய மீறி உனக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. வீடு புகுந்து உன்னை தூக்கிட்டு போயிட மாட்டேன். ஆ, தூக்குவீங்க. சரிதான், தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு ஃபோன் பண்ணி நான் வெளியே தான் இருக்கிறேன், வரேன்னா வந்துட போகிறேன். நீ அப்படி ஒரு ஆசை வேற இருக்கோ? அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன். அப்போ அந்த மாமனே கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன். அப்புறம் என்னைய நினச்சி நீங்கள் தாடி வளர்த்துட்டு குடிச்சிட்டு தெரியக்கூடாது. சேச்சா, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. நீ இல்லைன்னா எனக்கு வேற பொண்ணா கிடைக்காது. உன்னோட அழகா ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட மாட்டேன். கட்டுவீங்க. என்னைய மீறி எவ வரான்னு நானும் பார்க்கேன். இது என்ன அநியாயமா இருக்கு? நீ உன் மாமனை கட்டிக்கிறேங்கிற, நான் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வருது? அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் என்ன சீரியஸாக சொன்னேன்? விளையாட்டுக்கு கூட நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சரி விடு, அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சிருக்க. உன்னையே தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரியும் அர்ஜுன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு எப்படியோ சம்மதிச்சிருவாங்க. அவங்க விருப்பத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஒருவேளை உங்க வீட்டில் ஒத்துக்கலைன்னா, உங்க அம்மா உங்க மாமாவே கட்டிக்க சொன்னாங்கன்னா, இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு உங்க அம்மா மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுருவேன். ஆனால் எப்பவும் உங்களை தவிர வேறு யாரையும் என்னால் கணவராக ஏற்றுக்க முடியாது. என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. சிவானி, அழுகாத. நான் இருக்கும்போது நீ என்னைக்கும் அழுவே கூடாது. நம்ம கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோடு நல்லபடியாக நடக்கும். நீ என்னைய நம்பு. இப்போ அழுகையை நிறுத்திட்டு பழைய மாதிரி என் சிவானி சிரிக்க போறா. சரி பார்ப்போம். இதுதான் நல்லா இருக்கு. என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது? டேய் மச்சான், கேக்குதா? நான் வந்துட்டேன்டா. வரியா? வா. நான் என்னமோ உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ என்னமோ இந்த சின்ன விஷயத்துக்கே அழுகுற. அது என்னமோ தெரியல, உங்கள் விஷயத்தில் மட்டும் எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. பயந்துக்கிட்டே தான் இருக்கேன். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் சிவானி. அப்படி உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை உங்கள் அக்கா பண்ண விட்டுருவாங்களா என்ன? இல்லை உங்கள் அண்ணன் தான் விட்டுருவானா? யார்? என் அண்ணன்காரன் தானே. அவன்லாம் என் விஷயத்தில் தலையிட மாட்டான். நான் யாரை கட்டிக்கிட்டா என்னன்னு அவன் சந்தோஷமாக இருப்பான். ஏன் சிவானி அப்படி சொல்கிற? இங்கே பாரு, இத்தனை வருஷமா நான் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுல சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது. ஆமாம், கூட பிறந்தவ எனக்கு தெரியாததான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ கூட பிறந்தவ, அவ்வளோதான். நான் அவன் ஃப்ரெண்டு. எனக்கு அவனை பற்றி உன்னை விட நல்லாவே தெரியும். நீ வேணா பாரு, உனக்கு அவனை பற்றி ஒரு நாள் நல்லா தெரிய வரும். பார்ப்போம். கடைசியில் நம்ம லவ்வுக்கு என் மச்சான் தான் ஹெல்ப் பண்ண போகிறான். எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. நல்லா கனவு காணுங்க. இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு மேலே. அப்புறம் ஏன் நம்ம லவ் பண்ணுற விஷயத்த இன்னும் அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கீங்க? அதுக்கு தான் எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது சிவானி. இதை நான் சொல்ல போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் அவன் என்னை புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அவனுக்கும் லவ் செட் ஆகுற மாதிரி இருக்குது. அது செட் ஆனதுக்கப்புறம் நானே அவன்கிட்ட பேசுகிறேன். என்னது, அவனுக்கு லவ் செட் ஆகுற மாதிரி இருக்கா? ஐயோ, உளறிட்டனே. சமாளிப்போம்.
அது வந்து சிவானி, அவனுக்கு ஏதாவது லவ் செட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலான்னு. ம் மறுபடியும் வேற அவனுக்கு லவ் செட் ஆகுது. ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணையும் அவனால் தக்க வச்சுக்க முடியல. இங்க பாரு, அது வேற கதை. அந்த விஷயத்துல மச்சான்லாம் எதுவும் தப்பு பண்ணல, அந்த பொண்ணு மேலதான் தப்பு. சரி சரி விடுங்க, அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு. என்னடா மச்சான், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியோ? இல்லடா, இப்பதான் வந்தேன். என்னடா, எப்பயுமே நம்ம டீ கடையில தானே மீட் பண்ணுவோம், இப்போ என்ன பார்க்குக்கெல்லாம் கூப்பிட்டுருக்க? அட நீ வேறடா, போன டைமே நம்ம டீ கடையில மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது முருகேசன் அண்ணன் பார்த்துட்டார்ல. ஆமா, அவர் போய் உங்க அம்மா கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லியிருந்தா அவ்வளோதான் நம்ம கதை. அதுதான் அவருக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டோமே. அது சரிதான்டா. அப்புறம் மறுபடியும் வேற யாராவது பார்த்தாங்கன்னா இந்த இடத்துக்குன்னா யாரும் வரமாட்டாங்க. நாம எந்த பயமும் இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். என்னடா மச்சான், நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. அதுக்கு என்னடா பண்றது? நம்ம வாழ்க்கையில நடந்தது அப்படி. இப்படி லவர்ஸ் மாதிரி தெரியாம மீட் பண்ற அளவுக்கு ஆகி போச்சுடா நம்ம நிலைமை. ஆமாடா. அப்புறம் நான் வேலைக்கு போகிறத பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே. விடமாட்டேன், நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. இல்லை அர்ஜுன், அது வந்து சரி விடு, உன் விருப்பம் போல பண்ணு. சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு இருக்குமா? ம் என்ன சாப்பிட்ற? அது சரி வா, 2 பேரும் சேர்ந்தே போய் வாங்கிட்டு வரலாம். சரி. சிவானி, என்னாச்சு? அர்ஜுன் கீழே குனிங்க. அது உங்க போஸ் மாமா மாதிரி இருக்கு. மாறியெல்லாம் இல்லை, அவரே தான். பக்கத்துல இருக்கிறவரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அது வேற யாரும் இல்லை, அந்த மலர் அக்காவோட ஹஸ்பண்ட் அவர் தான். ஆமா, இவங்க 2 குடும்பமும் பேசிக்கிறது இல்லைல்ல. ரொம்ப முக்கியம், நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம செத்தோம். அர்ஜுன் வாங்க, அப்படியே அந்த சைடு ஓடி போயிடலாம். எதுக்கு பயப்படுற? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எப்படினாலும் ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அது தெரியும் போது தெரியட்டு, வாங்க போயிடலாம். எந்திரிங்க அர்ஜுன். பாரு, எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு தெரியாம தானே வந்திருப்பாங்க. ஆமாண்டா, இப்போ அது ரொம்ப முக்கியம். நாம மட்டும்தான் இப்படி உட்காந்துருக்குறோம், மற்றவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. நீ வேணும் உன் ஒய்ஃப் ஒரு நாள் இங்கே கூட்டிட்டு வா. ஒய்ஃபை கூட்டிட்டு வரதுலாம் கிக்கலடா. இப்போ நம்ம பார்க்குறோமே ஜோடி ஜோடியா, அவங்களாம் லவர்ஸு. இதில் ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆனவனா இருக்க மாட்டோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரா இந்த மாதிரி ஜோடியை சுத்துறா? எல்லாம் தெரியாம மீட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பிளேஸு. இப்போ கூட அங்கே பாரு, ஒரு ஜோடி மறைஞ்சு மறைஞ்சு போகுது. அவங்க தெரிஞ்சவங்க யாராவது இங்கே இருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அப்படிங்கிறியா? உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? அது போகுதுடா, அது போக்குல. முன்னெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணி பேசுவோம். இப்போ எப்பயாவது ஒரு டைம் பேசுறது பெரிய விஷயமா இருக்கு. இருடா, இந்த நிலைமை இப்படியே இருந்துருமா என்ன? கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அது எங்கடா நம்ம கையில இருக்கு? நம்ம பொண்டாட்டிங்க கிட்டேயும் அம்மங்க கிட்டேயும் தானே இருக்கு. அதை தானே நானும் சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப எல்லாமே மாறிடும். நடந்தா சரிதான். என்னக்கா, ஏதோ பேசணும்னு வர சொன்னேன்? ஆமாண்டா தம்பி, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயம்? சட்டு புட்டுன்னு சொல்லு, ஏகப்பட்ட சோழி கிடக்கு. ஏன்டா, இந்த பண்ணையில வருமானம் வந்தது தான் வந்துச்சு, உன்னை கையிலேயே பிடிக்க முடியலடா. வந்தா காலில் சுடு தண்ணி ஊற்றினவன் கணக்கா ஓடிக்கிட்டே இருக்கிற. வந்து ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. என்னக்கா பண்றது? நான் இருந்தா தான் அங்க வேலையே ஆகும். சரி, நீ விஷயம் என்னன்னு சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லை. மீனாட்சி, அட வாமாமா, எப்படி இருக்கிற? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நான் இங்க வரும்போதெல்லாம் நீ இருக்கவே மாட்டேங்கிறியே. என்னடா பண்றது, மாமா ரொம்ப பிஸி. நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம குடும்பத்துக்கோசரம் தான், அதை யாரு புரிஞ்சுக்கிறா? ஆமாம், நிற்காம ஓடி பணம் சம்பாதிச்சு வந்து கொட்டுற. வைக்கிறதுக்கு பீரோவில் கூட இடம் இல்லை, இன்னொரு பீரோ தான் வாங்கணும் போல. பேசாமல் உள்ளே போயிரு. சோத்துக்கு தானே வந்த, உள்ளே ஆக்கி வச்சிருக்கிறேன், போய் கொட்டிக்கப்போ. அட இரு மீனாட்சி, சுருளையே நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நான் பேசாம போனா அவன் மனசு சங்கடப்படுவான் பாவம். நீ பேசாமல் அவனுக்கு ஒன்றும் சோறு தண்ணி இறங்காமல் கிடக்கல. நீ போய் வந்த வேலையை பாரு போ. ஏக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு மாமா கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவுறவ? ஏய், உனக்கு இந்த ஆளை பற்றி தெரியாதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாங்கிட்டையும் காசு கேட்பான். சூச்சமத்தை கண்டுட்டாலே. நான் போய் அப்படி கேட்பேனா மீனாட்சி? அதெல்லாம் சுரளி மாமனுக்கு கேட்காமலே எல்லாம் செய்வான். இல்லை சுரளி? இத்தா ஆரம்பிச்சிட்டான் பாரு.
காசுக்கு தான் இப்படி அடி போட்டுட்டு திரியிறான் மானங்கிட்ட பையன். உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காதா? எக்கா சித்த பேசாம தான் இருவேன். இங்கே பாரு சுருளி, அந்த ஆளுக்கு காசு எதுவும் கொடுக்காத சொல்லிவிட்டேன். உன்னோட வயசில் சின்னவன், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு உனக்குலாம் வெக்கமா இல்லை? ஏக்கா கொஞ்சம் பேசாம தான் இருறேன். நான் சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு? எனக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தானே இருக்கீங்க. மாமா நீ போய் சாப்பிடு முதல்ல. நான் போகும்போது உனக்கு காசு கொடுத்துட்டு போறேன். டேய் நீ பேசாம இருக்கா? நீ தங்கமான பையன்டா. என் மவன் உனக்குத்தான் சொல்லிவிட்டேன். அது மட்டும் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுவும். அப்படி விழுந்துச்சுன்னா அதுல உனக்கும் பங்கு இருக்குது. ம் உழைச்சி சம்பாதிக்க துப்பு இல்லை, லாட்டு சீட்டில் பணம் விழுமா? யாரடி இவ கூறுக்கட்டத்தனமா பேசிவிட்டு? நோவாம பணம் வரும்போது உழைச்சி என் உழைப்ப நான் ஏன் வேஸ்ட் பண்ணும்? என்ன நான் சொல்றது சுருளி? சரி போய் மாமன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், மறக்காம போகும்போது. சரியா? சரி மாமா, வரேன் வரேன், நீ போ. சரி. என்னடி குழம்பு வச்சிருக்க? குழம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரசம் தான் வச்சிருக்கிறேன். போ. ரசமா? அது விஷங்கணக்கால இருக்கும். ஏண்டி கடிச்சுக்கவதா இருக்கா இல்லையா? யோ இருக்கிறத தின்னியா? போயா. எனக்கு தான் விதவிதமா சமைச்சு போடுவாளோ தெரியல. எனக்கும் தான் நீ எப்போ சம்பாரிச்சு போடுவேன்னு தெரியல. சம்பாரிச்சு முதல்ல போடு, அப்புறம் கேட்கலாம் வித விதமா. கருமம் என்னன்னு தான் இவனை கட்டிட்டு வந்தனோ தெரியலடா. அட விடுக்கா, சிவானி உள்ளதானே இருக்கா? ஆமாண்டா உள்ளதா இருக்கா. சரி சரி, இருக்கட்டும். சரி, என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு. அதான் பாரு, இந்த ஆள் வந்ததில் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். அப்படியா? ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடி, நான் சிவானியை பார்த்துட்டு கிளம்புறேன். டேய் நீ வேற, அந்த ஆள் மாதிரி நீ என்னை கடுப்பேற்றாத சொல்லிவிட்டேன். சரி கோவப்படாதக்கா, என்ன விஷயம் சொல்லு. வேற என்ன, உங்கள் கல்யாண விஷயந்தான். ஏய் சுரளி, அக்கா கல்யாணத்தை பற்றி பேசினாலே மூஞ்சி பிரைட் ஆயிடுது. போக்கா. சரிடா, அடுத்த வாரத்தில் நம்ம ஜோசியரை பார்த்து உனக்கும் சிவானிக்கும் கல்யாண தேதி குறிச்சிட்டு வந்துடலாமான்னு பார்க்கேன். கல்யாண தேதியே வா? ஆமாடா. என்னக்கா திடீர்னு இப்படி சொல்ற? அவ்வளோதான்டா, எவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருக்கிறது? சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன். ஏன்டா, உனக்கு இதில் எதுவும் பிரச்சனை இல்லையே? அட நீ வேறக்கா, நீ இப்பயே சிவானியை கட்டிக்கணுன்னா கூட நான் கட்டிக்கிடுவேன். அதானே பார்த்தேன். நான் அதுக்காக கேட்கல, சிவானிக்கு. ஏய் அவ சின்ன பிள்ளைடா, அவகிட்ட என்னத்த கேட்கறது? அதெல்லாம் அவளுக்கு ஒன்று பிடிக்கும். ஏக்கா அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா என்ன? எனக்கே தெரியும் சிவானிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் என்னடா? நான் அதை கேட்கலக்கா, சிவானிக்கு இன்னும் படிப்பு முடியலையே. ஏன்டா, இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து படிக்க போறா. அதுவும் சரிதான், சிவானியை நான் படிக்க வைக்க மாட்டேன்னா என்ன? அதானே, இந்த விஷயமா தேனுக்கிட்டே செந்தில்கிட்ட ஒரு வார்த்தை பேசி போடுறேன். அப்புறம் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். நீயும் நானுமே போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுவோம். சரிக்கா. ஏன்டா, உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லாமல் வேலை இருக்குன்னா இப்போ என்னமோ இழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறவன். ஏக்கா இதை விட வேலையாக்கா ரொம்ப முக்கியம். அம்மா. டேய் செந்தில், வாடா வா. அடடே வா மாப்ள. என்னடா மாப்ள, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? என்னடா ஆள் இப்படி துரும்ப அழைச்சு போயிருக்கிற? செந்தில், நல்ல சமயத்தில் தானே வந்திருக்க. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. என்னடா விஷயம் சொல்லுடா. உன்கிட்ட தனியா பேசணும், உள்ளவா. ஏன்டா, வேற யார் இருக்க? உன் மாமன் தானே இருக்கிறான், அவன் முன்னாடி பேசுறதுக்கு என்ன உனக்கு? நீ உள்ள வாமா. ஏன்டா, மாமனை பார்த்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கியா, பண்ணையெல்லாம் எப்படி போகுது, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்குறியாடா? அம்மா இப்போ நீ உள்ள வரப்போறியா என்ன? சிவானி உள்ள தானே இருக்கா? ஆமாடா, நீ போ, நான் வரேன். புள்ள ஏதோ சோர்வாக இருக்கான், அதுதான் சரியா அவன்கிட்ட பேசாமல் போகிறான். அதெல்லாம் பரவாயில்லக்கா, நம்ம மாப்பிள்ளை தானே. சரிக்கா, நான் எப்படியே கிளம்புறேன். ஐயோ மாமாவுக்கு வேறு காசு தரேன்னு சொல்லியிருக்கிறேனே. சரி, நான் மறுபடியும் வருவேன்ல, அப்போ கொடுத்துக்கிறேன். நீ மாமா கிட்ட சொல்லிவிடு. அந்த ஆளுக்கு காசு ஒன்று தான் கேடு. நீ உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போடா வருவா. ஏக்கா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, நான் போயே ஆகணும். மாப்பிள்ளை வேற வந்திருக்கிறான், நீ பேசிக்கிட்டு இரு, நான் அப்புறமா வரேன். நானும் மாப்பிள்ளை கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மாமான்னு என் பின்னாடியே தெரிஞ்ச பையன்.
ஊருக்கு போனதுல இருந்து அவனை சரியா பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. நான் அப்புறமா கண்டிப்பாக வந்து அவன்கிட்ட பேசுகிறேன். சரிடா. அப்போ நான் வாரேன். ம் சரி.